ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஷோலிங்கர் பெரியமலை லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு போகிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸு. இனிமேல் நீங்கள் சாமி கும்பிட மணிக்கணக்காக வரிசையில் நிற்க வேணாங்க. வீட்டில் இருந்தபடி ஆன்லைன்லேயே அந்த ரோப் கார் டிக்கெட்டுக்கு புக் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். அது எப்படி புக் பண்ணுறது, அங்கே போனால் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஷோலிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோவில் போயிருப்பீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டெப்ஸ் வசதி மட்டும் தான் இருக்குது. ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours ஏறி தான் சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக ஷோலிங்கர் கோவிலில் வந்து குரங்குகள் தொல்லை அதிகமாக இருக்கும். நீங்கள் கையில் என்ன எடுத்துகிட்டு போனாலும் பிடிக்கும், அந்தளவுக்கு ரொம்ப அட்ராசிட்டி பண்ணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோப் கார் வசதி கொண்டு வந்தாங்க. அருமையான ஒரு திட்டம் அது. ரோப் கார் வசதி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் வராது. ஏன்னா வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போகிறதுக்கெல்லாம் பால் மாறுவாங்க, குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க லட்சுமி நரசிம்மர் கூட சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. மலை மேலே போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இந்த ரோப் கார் வசதி வந்ததுலேருந்து சாமி தரிசனம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அலம்புதுங்க. முக்கியமாக வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. இதனால் மணிக்கணக்கில் வந்து ரோப் கார் வசதிக்காக காத்திருக்க வேண்டிய நிலைமை தான் இருந்துச்சு. அதனால் கோவில் நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரோப் கார் வசதிக்கு வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி ஒரு வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரோப் கார் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் போகணும். ரோப் கார் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்க்கு போகணும். உங்களுக்கு எந்த டைம்ஸில் புக் ஆகிருக்கோ அந்த நேரத்துக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 15 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்கே போயிடணும். இதில் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் புக் பண்ண நேரத்தில் மட்டும்தான் உங்களை உள்ளே அனுமதிப்பாங்க. புக் பண்ண நேரத்துக்கு ரொம்ப முன்னாடியோ இல்லை லேட்டாகவோ போனால் எக்காரணத்தை கொண்டும் அலோவ் பண்ணவே மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோப் காருக்கு வந்து 10 மணி ஸ்லாட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 9:45க்கு முன்னாடியே அங்கே போயிடணும். ஒருவேளை நீங்கள் 10:15 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. திருப்பி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆயிரும், பார்த்துக்கோங்க. என்ட்ரன்ஸில் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்போ எந்த ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்களோ அதே ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காட்டணும். அதுக்கப்புறம் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா 5 வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீங்க, டிக்கெட் எடுக்க தேவை. ஆனால் அவங்களுடைய வயசை உறுதி பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஏஜ் ப்ரூஃப் கண்டிப்பாக காட்டணும் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இன்னும் சில முக்கியமான ரூல்ஸ்லாம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. கேமரா, பிளாஸ்டிக் பொருட்கள் எதையும் வந்து கோவிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போக அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் புக் பண்ண டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணி பணம் திரும்ப வாங்கவோ இல்லை டிக்கெட்டை வந்து மாற்றவோ முடியாது, நோ ரீஃபண்ட் சொல்லிட்டாங்க. ஒருவேளை அதிக காற்று, மழை மாதிரி இயற்கை காரணங்களால் ரோப் கார் வசதியை வந்து நிறுத்தி வச்சாங்கன்னா பக்தர்கள் வந்து படிக்கட்டுகள் பயன்படுத்தி தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இனிமேல் ஷோலிங்கர் போகிறப்போ இந்த ஆன்லைன் ரோப் கார் டிக்கெட் வசதியை வந்து யூஸ் பண்ணி சிரமமே இல்லாமல் ஸ்ரீ யோக நரசிம்மருடைய அருள் பெறுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே விஷயமா உங்கள் கருத்துக்கள் டவுட் எதனால நமக்கு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.